இங்கே தான் டேனியம் பொருத்தனையாக பண்ணிட்டோம். ஆனால் விற்க முடியாதுன்னு தெரியும். அந்த ப்ராப்பர்ட்டியை விற்க விட மாட்டாங்க. கிட்டத்தட்ட 30 வருஷமாக விற்க விடாத ப்ராப்பர்ட்டியை, இனி வித்தும் கிடைக்காதுன்னு தெரிஞ்ச ப்ராப்பர்ட்டியை என் தலையில் கட்ட தீர்மானித்தாங்க பொருத்தனையாக. ஒருவேளை அந்த சொத்தை நான் எடுத்திருந்தா நாளைக்கு 5 வருஷம் தாண்டி AK-47 வந்து நிற்பாங்க. இப்போ சொன்ன அந்த சொத்து விற்கிறதா உங்களுக்கு பொருத்தனையாக நிறைவேற்றுவோம். விற்கிற ஜெபம் பண்ணுங்க. நான் விற்கிறது ஜெபம் பண்ண மாட்டேன், வாங்கிறதுக்கு ஜெபம் பண்ணுவேன். சொத்து வாங்குக ஜெபம் பண்ணுறேன். ஆனாலும் ஜெபத்தில் வைத்துக் கொள்ளுகிறேன். 3.5 மாதத்தில் நிலம் விற்றது. அங்கே வீட்டில் பட்டிமன்றம் நடக்கிறது. கர்த்தர்க்கென்று விற்றதை கர்த்தர்க்கென்று கொடுத்து விடும் என்று மகன், வீட்டில் இருக்கிற கடன்களை அடைப்போம் என்று தகப்பன். கர்த்தருக்கு 6 மாதம் தாண்டி பார்க்கலாம். உற்சவமாக கையை தட்டுங்க. இதான் வஞ்சிக்கிற கிறிஸ்தவருடைய நம்பிக்கையை கெடுக்கிற சாத்தான் உழைப்பு வந்துட்டான். அவ்வளோதான். அப்போ ஊழியங்களை வஞ்சிக்கக்கூடாது, கர்த்தரையும் வஞ்சிக்கக்கூடாது. அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் என்ன சொல்லுற உங்களுக்கு தெரியும். வாயினால் சொன்னால் பொருத்தனை நிறைவேறும். கேட்டும் வாங்குறாரு. நீங்கள் பொருத்தனை பண்ணினா அதையும் பிடுங்கி வாங்கிடுவார். அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆகவே தேவனை எல்லாரும் யூட்டிலைஸ் பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க, பயன்படுத்துகிறாங்க. ஊழியக்காரர்களையும் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் பயன்படுங்க, அப்போ தான் நீங்கள் பலன் அடைய முடியும். 1 ரூபாய் கொடுக்க நினைத்தாலும் கொடுத்துருக்கணும், இல்லைன்னா கொடுக்க நினைக்காதீங்க. நான் எப்போ என்ன சொல்கிறேன், கொடுக்காதீங்கன்னு தான் சொல்கிறேன்னு. கொடுக்குறோம்னா 1000 முறை யோசிங்க, கொடுத்தவரை எதுவுமே யோசிக்காதீங்க. இந்த பிள்ளைய சாட்சி இப்படித்தான். என்ற ஆபத்து காலம் ஒரு வீட்டுக்கு வருது என்று சொன்னால் தேவன் அங்கே வருவார். ஒரு கட்டளைய நியமங்களையும் வைப்பார். கட்டாயம். ஒரு கொள்ளைவியாதி வருது, அதுக்கு பின்னாடி உங்கள் பாவம் இருக்குது. ஒரு அழிவு இருக்கு, பின்னாடி பாவம் இருக்கு. ஒன்று இல்லைனாலும் ஜென்ம பாவமும் ஜென்ம சாவமும் இருக்கும். கழுவி தொடைக்கணும். அப்போ தான் ஒரு பரிசுத்த ஜீவிதம் நமக்கு கிடைக்கும். உற்சவமாக கையை தட்டுங்க. கிறிஸ்துக்குள்ளே வந்தால் வாழணும், வளரணும், பெருகணும். இதை கூட்டப்படாது. கூட்டல் எல்லாம் அந்தி கிறிஸ்துவ கணக்கு. நமக்கெல்லாம் என்ன கணக்கு? பெருக்கணும். 8 + 8ன்னா 16 தான் வரும். 8 இன்று 8 பெருக்கி பாருங்க, எத்தனை வரும்? கணக்கு 8 × 8 எத்தனை? என் கண்கள் உன்னை பார்க்கிறதோ இவளை பார்க்கிறதோ? உன்னை தானே பார்க்கறது, பின்ன எங்கிட்டையான்னு கேள்வி கேட்குற. நழுவி போகிறதுக்கு பார்க்குறிய நீ. 8 × 8 எத்தனை? டப்புன்னு சொல்லு. உன் பாசா தோல்வியானு இப்போ யோசிப்பேன். 8 × 8 எத்தனை? இந்த முறை தேர்தல் அல்வா தான். சரி, வேறு யார் சொல்லு? 64. ஆனால் 8 8 கூட்டினா 16, 15. அதுவும் 16. அது அந்தி கிறிஸ்துனுடைய சபைகள் 8 + 8 தான் வரும். கூட்டணும். 8 + 8 16 தான் வர முடியும், அது மேலே வர முடியாது. ஆனால் ஆவிக்குரிய சர்ச்சாகி இந்த ஆலயத்தில் 8 × 8 பெருக்க தான். பெருகணும். நீங்கள் ஆவியில் பெருகணும், வல்லமையில் பெருகணும், கிருபையில் பெருகணும், பணத்திலையும் பெருகணும், ஐஸ்வர்யத்திலும் பெருகணும், ஆஸ்தியிலையும் பெருகணும், சமாதானத்தில் பெருகணும், இச்சை அடக்கத்தில் பெருகணும், சாந்தத்தில் பெருகணும், நல்ல குணத்தில் பெருகணும், எல்லாத்திலையும் பெருக்கம். அதுவே ஜீவ ஒளி உங்களை எதிர்பார்க்கிறது. உற்சவமாக கையை தட்டுங்க. பெருகணும். ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் பெருகணும். உங்கள் நம்பிக்கை ஆண்டவர் மேலே மட்டும் இருந்தால் போதும். சமீபத்தில் அந்த பிள்ளை பரீட்சை எழுத போகும்போது, அங்கிள் என்ன ஜோம் பண்ணுங்க, குரல் ரொம்ப காலம் ஆச்சு. நீ யார்? அவள் சொல்கிறா 5 பாம்பு. 5 பாம்பு. ஓ, அது நீ எப்படி இருக்க? இப்போ நல்லா இருக்கேன். பரீட்சையில் நல்லபடியாக முடித்து கல்லூரிக்கு இந்த +2க்கு போகிறதுக்கு தேவன் ஆயத்தப்படுத்தின. நல்ல மதிப்பெண்ணை பெற்று ஒன்றுமே படிக்காத பிள்ளை நல்லா படித்து பாம்பு கடித்த வரும் பொழைச்சிருக்கிறன்னா எப்படிப்பட்ட
அதிசயம். ஹல்லேலூயா. இப்போ கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒரு சமக்கையை தட்டலாமா? ஹல்லேலூயா. ஆகவே ஆவியின் கனிகளில் அடுத்து என்ன இருக்கிறது? விசுவாசம். ஹல்லேலூயா. ஆவியின் கனிகளில் 9 இன்னொன்று விசுவாசம். ஹல்லேலூயா. ஒரு பாட்டு பாடலாமா? கையை தட்டுங்க. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் பிழைப்பா. உற்சாக கையை தட்டி. அவர் என்ன சொல்லுகிறார்? ஒரு ஆவியின் கனிகளில் ஒரு மனிதனுக்கு விசுவாசம் வேண்டும் இல்லையா? இப்போ 1 ஏக்கர் நிலம் இருக்கிறதுன்னு வைத்துக்கொள்ளுவோம். அதிலே நெற்பயிர்களை பயிரிடுவதற்கு விதைகளை கொண்டு வருகிறான். விதைகளை கொடுப்பது கர்த்தர். அவன் நினைப்பான், ஒரு வேளை ஒரு மூட்டை விதையை விதைக்கிறோம், நெல் பயிராகுமோ? இன்னும் கேள்வி அவனுக்குள்ளே இருந்தால் அவன் விசுவாசத்தை இழந்து விட்டான், நம்பிக்கையை சாகடிச்சிட்டான். சாத்தான் உள்ள வந்தாச்சுன்னு அர்த்தம். அவன் ஒரு மூட்டை நெல்லையை என்ன பண்ணுவான்? விற்று தான் சாப்பிடுவான். அடுத்து சாப்பாட்டுக்கு திருட ஆரம்பிப்பான். சில விசுவாசி என்ன நினைப்பான்? இது சீசன் மோசம், மழை வருமாறு இருக்கிறது, இல்லை என்றால் காற்று வீசும்போல் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, காற்றை கவனிக்கிறவன் விதைக்கவே மாட்டான், மழையை கவனிக்கிறவன் அறுக்கவும் மாட்டான். இப்போ நம்ம நம்பிக்கையோட விதைக்கணும். மழையும் வெயிலையும் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஒரு விதை முளைக்கிறது, வாழுகிறதெல்லாம் அவர் கையில் இருக்குன்னு சொல்லி நம்பிக்கையோட விதைத்தால் கம்பீர சப்தமாய் அறுவடையை பார்க்க முடியும். உற்சாம கையை தட்டுங்க. சந்தேகத்தோட செஞ்சா சஞ்சலத்தை தான் அறுக்க முடியும், நிம்மதி கேட்டத்தான் அறுக்க முடியும். உற்சாகத்தோடு விதைக்கிறவன் கம்பீர சப்தமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். ஹல்லேலூயா. அது ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியம் விசுவாசம். தன்னுடைய வியாபாரத்தில், தன்னுடைய வேலையில், அரசு வேலையில் ஏகப்பட்ட நம்பிக்கையும் விசுவாசத்தையும் வைக்க வேண்டும். சாத்தான் எல்லா இடத்துலையும் வருவான், உன்னை விதைக்க விடாமல் தடுப்பான், தவறான இடத்துல விதைப்பதற்கு அழைத்து செல்லுவான். ஆனால் கர்த்தருடைய சொல்கட்டு விதைக்கிறவன் அறுக்காமல் திரும்பவே மாட்டான். காற்று வந்தால் என்ன, புயல் வந்தால் என்ன, நில நடுக்கம் வந்தால் என்ன, நஷ்டம் வந்தால் என்ன, கஷ்டம் வந்தால் என்ன, சொன்னதை செய்திடும் தகப்பனவன், சொன்னதை செய்திடும் தகப்பனவர், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஒரு சம கையை தட்டுங்க. என்னாலும் அவர் நடத்துவார், என்னாலும் அவர் நடத்துவார் என்ற விசுவாசம் நமக்கு வேண்டும். அங்கே குழப்பம் தேவையில்லை, தெளிந்த புத்தி தான் தேவை. திருமணம் பண்ணிக்கலாமா பண்ணக்கூடாதா? நிறைய பேருக்கு இப்படி ஒரு குழப்பம். கல்யாணம் பண்ணா புள்ள பிறக்குமா பிறக்காதான்னு அடுத்த ஒரு குழப்பம். அவள் வருவாளா வரமாட்டாளான்னு இன்னும் சிலருக்கு குழப்பம். அவள் இருப்பாளா ஓடுவாளா என்று சந்தேகப்பட்டால் கல்யாணம் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. ஆகவே இன்றும் ஆண்கள் பெண்கள் 48 வயசு 50 வயசு வரையும் கல்யாணம் ஆகாமலே இருக்கிறாங்க. ஏனென்றால் விசுவாசம் கர்த்தர் மேல் இல்லை.
அவங்க சுய விருப்பத்தை எதிர்பார்க்கிறபடியினால் சில காரியங்களை வாய்க்க விட மாட்டார் ஆண்டவர். அவரை தடை பண்ணி வச்சிருவார். ஒரு மனிதனுக்கு விசுவாசம் கர்த்தர் மேலே இல்லைன்னா அவன் எந்த தொழில் செஞ்சாலும் உருப்படாது. விசுவாசத்தோடு எதை விதைத்தாலும் கம்பீரமாக இருப்பான். அது சந்தேகமே வேண்டாம். ஒரு சும்மா கையை தட்டுங்க. சிலவன் நினைப்பான், நான் ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறேன், மந்திரவாதி மந்திரம் வைப்பான். வேணா மந்திரவாதி உங்களுக்கு என்ன தருவான்? பணமாக தருவான். மந்திரம் தான் வைப்பான். குறி சொல்லுறோம், குறி ஏற்க போவான். ஏவல் பண்ண ஏவல் செய்ய போவான். நீங்களாம் ஒரு தொழில் ஆரம்பித்தா இவைகளெல்லாம் நடக்கும். அதான் முதல்ல கர்த்தருக்கு பொருத்தனை செலுத்திட்டு ஆரம்பித்தா இவைகள் வராமல் அவர் பார்த்துக்கிடுவார். யாக்கோபின் தேவனுக்கு உங்கள் வாழ்க்கையில் முதலிடம். எல்லா காரியத்திலும் முதல் மதிப்பை கொடுங்க. அவர் தான் வீட்டுக்கு பெரியவர். அவர் வீட்டுக்குள்ளே வந்தால் அதிசய தேவன் அதிசயம் செய்திடுவார். ஒரு சும்மா கையை தட்டுங்க. அல்லேலூயா. விசுவாசத்தோட எதை செய்தாலும் நல்ல பலன் உண்டு. ஆனால் நல்ல சோதனை உண்டு. சோதனை சகிக்கணும். ஒரு முறை பேச்சுப்பாறை ஆனால் தண்ணி வருது, பயங்கரமாக வருது. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட இன்றைக்கி முதல்ல கிடக்கிற ஆறு, பேப்பர்லலாம் பார்த்துருப்பீங்க, எங்கள் ஊரில் உள்ள ஆறு தான் முதல்ல கிடக்கு. பிடிக்கிறது பாரஸ்தாரம் எத்தனையோ முயற்சி எடுக்கிறாங்க. பிடிக்கிட்டா புள்ளியாக முதலைகள் கிடக்கிறது. அப்பப்போ குளிராய்க்கு ஒரு பாறையில் ஏறும். அதான் நாங்கள் குளிக்கிற எங்களுக்கு குடும்ப ஆறு. உச்சமாக கையத்தட்டில் ஒரு சம்பவம் இருக்குது. இந்த அணை தண்ணீர் வரும்போது கிட்டத்தட்ட 40 அடி உயரம் வரைக்கும் மெயின் ரோடு தண்ணி வர்ற அளவுக்கு தண்ணி ஏற்றம் ஒரு காலத்தில் இருந்தது. நான் அப்பொழுது படிக்கிறேன் 10ஆவது வகுப்பு இந்த பள்ளிக்கூடத்தில், இந்த அரசு பள்ளி கடையால் பள்ளிக்கூடம். வாலிபர்களெல்லாம் நிற்கிறாங்க. தண்ணியினுடைய அழகை பார்க்கிறோம். பெரிய பெரிய மாடுகளெல்லாம் கூட்டிகிட்டு போகுது தண்ணி. பெரிய குடிசைகளெல்லாம் பெயர்த்திட்டு போகுது. ஒரு எரும மாடு நிற்கிற ஒரு சகோதரன் அப்படியே ஜெபியார் இப்படின்னு கேட்குறான், நீ பெரிய திறமசாலி தானே, இக்கரையிலேருந்து அக்கறைக்கு நீந்தி போக முடியுமா? இக்கரையிலேருந்து அக்கறைக்கு நீந்தி போக முடியுமா? அவனுக்கே தெரியும் நாங்கள் எல்லாம் குடும்ப சத்துருக்கள், ஆனால் பேசிக்கிடுவோம். அவன் நினச்சிருப்பான் இதோட இவனை சோலி முடிச்சு விட்டுறணும்னு. எவ்வளோ பெரிய வாலிபனும் அந்த நதியை கடக்க முடியாது, கடக்கவே முடியாது. ஏன்னா நேராக போனால் அடுத்து திருப்பர ஃபால்ஸில் போய் பாறையில் டம்முன்னு விழுந்து சாகணும். அவ்வளோதான். எவ்வளோ பெரிய உயரம். அது ஆற்றுலே மிகப்பெரிய உயரமான ஆறு அந்த இடம்தான், செங்கலிக்கரை என்ற பகுதி. நான் சொன்னேன் இயேசு இருக்கிறார், நான் நீந்த போகிறேன்னு. இந்த பேதுருவா பவுல் ஆற்றுல நடந்தது. பேதுரு அப்போ அவர் நடந்திருக்கார்ல, நம்ம நீந்தக்கன்னு நான் நீந்திடுறேன். சுண்டைக்காய் வயசு, துணிச்சல், 500 ரூபா பெட்டு, கடக்கவே முடியாது, நல்லாவே தெரியும். பெரிய ஆள் சுழிலெல்லாம் வரும், அடிக்கடி ஜும் ஜும்முன்னு வந்து நிற்கும். அதெல்லாம் பார்க்குற சில மாடுகளெல்லாம் அதுக்குள்ளே போயிடும். இதெல்லாம் கண்ட பிறகும் எனக்கு ஒரு துணிச்சல் வருகிறேன்னு சொன்னால், கர்த்தர் மேல் நாம் வைத்த விசுவாசம் இன்றைக்கு மைக்கில் பேச வைத்திருக்கிறார். ஒரு சம கையை தட்டுங்க. நான் என்ன பண்ணேன், நிற்கிற இடத்துலேருந்து ஒரு 1/4 கிலோமீட்டர் மேலே ஓடுனேன். மேலே ஓடி ஒரு பெரிய மரத்தில் ஏறி நான் நல்லா ஜம்ப் பண்ணுவேன். 3 கரண் 4 கரண் அடித்து வெள்ளத்தில் விழுவேன். அதே மாதிரி விழுந்தேன். விழுந்தான்னா நான் நீந்தேன்டான், என்னை கூட்டிகிட்டே போகுது சேலம். ஆனால் எதிர்பார்க்கிறேன் ஃபால்ஸில் போனால் அவ்வளோதான், அதுக்கு முன்னாடி லெஃப்ட் ஏறிடணும். ஸ்கெட்சு போட்டாச்சுன்னா கொஞ்சம் தூரம் வந்த வேகமாக வர இடத்துல பெரிய சொல்லும், அதில் ஒரு கன்று குட்டி இருந்து என் முன்னாடியே சுற்றி சுற்றி உள்ளே போகுது.
கீழே போனது வரல, நான் இப்படி பார்க்குறேன், நின்றுட்டு வெள்ளம் இழுத்துட்டு போது பார்த்துட்டு போகிறேன். அடுத்த பெரிய சுழலை நான் நிற்கிறேன். என்னுடைய இடுப்பு பகுதியெல்லாம் உள்ளே போய்விட்டது. தப்ப முடியுமா? அன்றைக்கு இயேசுவே என்று அந்த ஜலத்தில் ஒரு சப்தம் கொடுத்தேன். எனக்கு இயேசு வருவாருன்னு எனக்கு தெரியாது. இந்த ஆர்சிக்காரங்களுக்கெல்லாம் உத்தேச ஜபந்தான். நான் ஆண்டவர் அவரை தவிர வேறு ஆள் இல்லையே, ஆளுக்கு இயேசுவேன்னு கூட்டம் எப்படி வந்தாரோ வரலையே எனக்கு தெரியாது. ஒரு கரம் பிடித்து மேலே தூக்கி எறிந்தது போல் எறியப்பட்டேன். நான் கொஞ்சம் தூரம் அந்த பக்கமே விழுந்துட்டேன். அப்போ கரை கொஞ்சம் நெருங்கிச்சு. அங்கிருந்து கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் நீச்சல் அடித்து இடது சென்று மெயின் ரோட்டில் வந்து களியல் தாண்டி கடையால் வந்து மறுபடியும் செங்கிலிக்கரில் நின்று கொடுத்தேன். 500 ரூபாய் என்று உற்சாகமாக கையை தட்டுங்க. விசுவாசம் உள்ளவனுக்கு எந்த ஜல பிரளயம் ஒன்றுமே செய்யாது. உற்சாகமாக கையை தட்டலாமா? அது ஒரு குடும்ப ஜீவிதம், ஒரு தொழில் வளர்ச்சி, ஒரு ஊரில் ஒரு ஜெயம். உங்களுக்கு ஒரு முகத்தை பிரகாசிக்க பண்ண வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இயேசு மேலே வைக்கிற ஒரு விசுவாசம் இருக்கிறது. அது உண்மையாக இருந்தால் உங்களை உயர்த்தி 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 ஆசீர்வதிப்பார் என் தேவன். ஹல்லேலூயா. உற்சாகத்தோடு கையை தட்டலாமா? ஹல்லேலூயா. வாதை உந்தன் பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. வாதை உந்தன் உன்னதமான உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய். ஆதா